எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்கப்பா. ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற மதிப்பு ஒரு ஜோடி செருப்புக்கு என்ன கொடுக்க அப்படிதான் கொடுக்கிறாங்க. எங்களுக்கு நேரிட்டது நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும் சொல்லிட்டு அவங்க வலிய சொல்றாங்க பாருங்க. 5வது வசனத்துல பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது. எங்க கழுத்தெல்லாம் வலிக்குது. சிலர் சுமக்குறாங்க இறக்கி வைக்கிறாங்க, சுமக்குறாங்க இறக்கி வைக்கிறாங்க. ஆண்டவரே, நான் என்னைக்கு சுமக்க ஆரம்பிச்சேனோ இன்னைக்கு வரைக்கும் இறக்க முடியலையே. இன்னைக்கு அநேகருடைய பெயின், அநேகருடைய வலி, இது பாரம் சுமந்து கழுத்தெல்லாம் வலிக்குதுப்பா. நான் இந்த சுமையை சுமந்து, சிலர் பாருங்க, பெற்றோர் பெரிய கடன்ல இருப்பாங்க, பிள்ளை அப்பதான் வேலைக்கு போவான். கடந்த நாள் ஒரு வாலிப பிள்ளை சொன்ன, அந்த பிள்ளை 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறான். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறா. அவ சொல்றா, பாஸ்டர், எங்க பேரண்ட்ஸ் வாங்கின கடத்தை அடைக்கணும், நான்லாம் சாப்பாடு இல்லாம கூட இருந்திருக்கேன் பாஸ்டர் அப்படி சொல்லிட்டு அழுறான். அவன் வாங்குற சம்பளத்துக்கு நல்லா இருக்கலாம், ஆனா அந்த நுகம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு தோல்ல அந்த கழுத்தை வலிக்குது. பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது. நாங்க உழைக்கிறோம், எங்களுக்கு என்ன இல்லை தெரியுமா? இளைப்பாறுதல் இல்லை. ஒரு மகனை குறித்து பெற்றோர் கண்ணீரோடு சொன்னாங்க, எங்க பையன் அவன் காலைல போய் படிக்கிறான், ஈவினிங் ஒரு இடத்துல வேலை பார்க்கறான், நைட் இன்னொரு இடத்துல வேலை பார்க்கறான், எப்ப தூங்குவான்னு கேட்டேன். காலைல 4 மணிக்கு வருவான், ஒரு 3 மணிக்கு தூங்குவான், திரும்ப எழும்பி காலேஜுக்கு போவான், திரும்ப ஈவினிங் வருவான், உடனே வேலைக்கு. ஏன்? வீட்டில் அப்படி கடன் சுமை, அவ்வளோ பாரம். பாரம் சுமந்து எங்கள் கழுத்தெல்லாம் நோகுது. நாங்க உழைச்சிட்டு தான் இருக்கிறோம், எங்களுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்ல. ஒரு எளியவனுடைய நிலை. எளியவன் யார் தெரியுமா? இளைப்பாறுதல் இல்லாதவன். ஏன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ண, அவனுக்கு கை தூக்கி விட நீங்க ரொம்ப கஷ்டப்படும் போது உங்க கூட வராதவங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு தெரியுமா? பனிஷ் பண்றதுக்கு இல்ல. நீங்க நல்லா வாழ்ந்திருக்கும் போது உங்க கை நீட்டி அவங்களுக்கு சிலதை கர்த்தர் செய்ய வைப்பார். அப்பொழுது கர்த்தருக்கு தேங்க் பண்ணுவதற்காக. சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசுகிறதை நான் ஆவியில உணர்கிறேன். நான் கஷ்டப்படும் போது நீ எனக்கு வரல, நீ கஷ்டப்படும், அப்படி அதுக்கு இல்ல, அதுக்கல்ல. பாரம் சுமந்து எங்க கழுத்தெல்லாம் நோகிறது. ஆண்டவர், இந்த 2025 இந்த சுமையை நான் இறக்கி வச்சிருவான். ஆண்டவரே, துடிக்கிற உள்ளமே, உன்னை விடுவிக்கும்படி உன் வலது பக்கத்திலே வந்து நிற்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரை நோக்கி பாரு. ஹல்லேலூயா. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவரையும் கர்த்தர் விடுவிப்பார். சில நுகத்தை சுமந்து சுமந்து பல வருடங்களா, இப்ப சில பெற்றோருக்கு என்ன பெயின் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, இந்த நுகம் அப்படியே என் பிள்ளை கழுத்துல நான் வைக்க வேண்டி வந்துரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிள்ளைங்கள்ல நிறைய பிள்ளைங்க உத்தரவாதம் எடுக்கிறாங்க, அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக பிள்ளைங்க உதாசீனமா இருக்கிறாங்க. பெற்றோருடைய நிலைமை புரியாம, எனக்கு பைக் வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்க. ஆமென். பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் ஆகாரம் கொடுப்பதற்காக பட்டினி இருக்கிற பெற்றோர் எத்தனை? பிள்ளைங்க ஏதாவது கடையில சாப்பாடு வாங்கி கேட்டிருப்பாங்க, ஹோட்டல்ல ஏதாவது பார்த்து, இப்பதான் நிறைய வெரைட்டியா இருக்குல்ல, அது வாங்கி கொடுக்கணும்னு காலில இருந்து சாயங்காலம் வர உழைச்சி அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்து, பெற்றோர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போற பெற்றோர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு நுகம் தோல்ல ஏறிட்டு வந்து தாங்கிறதுக்கு கூட ஒருத்தர் இல்ல. அப்பம் பெருகு பண்ணி கொடுக்கும் போது, ஆமென், எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? இயேசு எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. இயேசுவை அப்படியே கழுதை மேல ஏற்றி ராஜாவாக்கி என்னெல்லாமோ அழகு பார்க்க ஜனங்கள் துடித்தாங்க. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது ஒருவர் கூட வரவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் இல்லை என்று அவர் ஆச்சரியப்பட்டாராம். ஏன்னா அவருக்கு தெரியும், இப்போ என் தோல்ல இருக்கிறது நுகம், ஆனா ஒருத்தர் வரமாட்டாங்க, ஒருத்தர் வரமாட்டாங்க. ஆனா ஒருவரும் இல்லை என்றாலும் பிதா எப்போதும் என்னோடு இருக்கிறார். பிதா எப்போதும் என்னோடு இருக்கிறார்.
பாரம் சுமந்து எங்க கழுத்தெல்லாம் வலிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை விதமான பாரம். சின்ன பிள்ளைங்க கையில இருப்பாங்க, புருஷன் தள்ளிட்டு போயிருப்பார், அல்லது புருஷன் இறந்து போயிருப்பாங்க. அந்த பிள்ளைகளை வச்சுட்டு எவ்வளோ பாரம், எத்தனை நிந்தை. அப்படிப்பட்ட சகோதரிகள்லாம் சந்திக்கிற நிந்தையை, சமுதாயத்தில் சந்திக்கிற பலவிதமான பிரச்சனைகள், அதெல்லாம் சுமந்து 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 எப்படியாவது என்னைக்காவது எனக்கு ஒரு நாள் இளைப்பாறுதல் கிடைக்கும், என்னைக்காவது இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குல இருந்து நான் வெளியே வந்துடுவேன். கடன், தேவையில்லாத கடன், புருஷன் வாங்கி வச்ச கடன், நெருக்கும் போது புருஷன் போயிடுறது எங்கேயாவது. கடைசியில் ஃபேஸ் பண்றது உள்ள யாருன்னா மனைவி. அதே போல குடும்பத்தில் யாரோ வாங்கி வச்ச கடன், சிலருக்கு ஜாமீன் நிக்க போய், சிலருக்கு பேர்ல தெரிஞ்சவங்க தான் கொடுங்கன்னு சொல்லி, இப்படி எத்தனை பேர் மாட்டி இருக்கிறாங்க. சில 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 நுகம் வந்து பல வருடங்களாய் அது என்ன ஆகுதுன்னு அவங்களை அப்படி 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 இழைத்து போக பண்ணுகிறது. ஏன்னா இழைப்பாறுதல் இல்லை, இழைத்து போக பண்ணி நிறைய பேர் அவங்க நல்லா தான் இருப்பாங்க, நல்லா இருந்திருப்பாங்க, நல்லா இருந்த வாழ்க்கை. ஆனா கழுத்துல ஏறின ஒரு நுகம் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. எனக்கு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கிறது, எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த நாள்ல ஒரு ஒரு தாயார் மகள் வந்தாங்க. அந்த மகா சொல்றாங்க, ஒரு எங்க அம்மாக்கு முதுகுல ஒரு சின்ன கிராக் இருக்கு. சரி, 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஓகே, அவங்க அதை சரி பண்ணவே இல்லை. ஏன் சரி பண்ணல? அந்த சரி பண்ற காசுல தான் எங்களை படிக்க வச்சாங்க அப்படின்னு. அந்த காசுல தான் எங்களுக்கு வேண்டிய காரியத்தை எல்லாம் செஞ்சாங்க. அந்த பெயின் அவங்க வந்து சகிச்சு சகிச்சு இதை நான் சரி பண்ணணும்னா இப்போ 1 லட்சம் ரூபாய் கிட்ட ஆகும். அந்த காசு இருந்த பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டிடுவேன், அந்த காசு இருந்த பிள்ளைக்கு நான் ஆகாரம் கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு புருஷன் இல்லை. அவங்க அந்த வலிய, அதாவது சின்ன ஒரு புண்ணுன்னா ஆறும், எலும்புல கிராக்குன்னா அது சரி பண்ணலைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவங்க அதை வச்சு சகிச்சு 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 பிள்ளைங்களை எப்படியாவது எப்படியாவது இப்படி பாரம் சுமந்து வாழ்க்கையில இன்னும் இளைப்பாறுதல பார்க்கல. அப்படி பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைத்து, சரி பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சிடும் பார்த்தா வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைச்ச சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. இப்படி ஒவ்வொரு விதமான பிரச்சனை, பலவிதமான போராட்டம். இன்று பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கடந்த நாளில் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு நாள் தந்து 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 தான் ஒரு செய்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் இல்லை, பல ஆண்டுகள் ஆச்சுப்பா. வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலே பயமா இருக்கிறது, பாரம் சுமந்து கழுத்து நோகிறது. நாங்க உழைக்கிறோம், எங்களுக்கு வேற வழி இல்லை, எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்தா ஒரு நாள் சம்பளம் கட் ஆகுது. அந்த ஒரு நாள் சம்பளம் கட் ஆச்சுன்னா ஹேண்டில் பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இதுல இருந்து என்னால விடுதலை தர முடியுமா? இதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியுமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம். இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசும்போதே, இந்த வார்த்தையை பேசும்போதே, ஹல்லேலூயா, ஆமென். தெரியும் ரொம்ப கஷ்டமா, ரொம்ப சொட்டாகி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் ஒருத்தர் கூட எழும்பி போகாம ஆண்டவர் என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புறான்னு உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்கல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே உங்க இருதயத்துல இதை நம்ப ஆரம்பிச்சிருங்க. உங்க உதடு இதை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கட்டும். எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்க போகுது. இத்தனை காலம் கிடைக்காத இளைப்பாறுதல், இத்தனை காலம், இத்தனை காலம். ஷாகா மாமா, எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்க போகிறது. ஆமென், ஆமென். அப்படியே யாராவது அந்த நிலையில இருக்கிறீங்கன்னா அப்பா கிட்ட சொல்லுங்க, பாரம் சுமந்து என் கழுத்து வலிக்குதுப்பா. கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் அப்பா கிட்ட, பாரம் சுமந்து என் கழுத்து நோகிறது, எனக்கு வலிக்குதுப்பா. 1-2 நாள் அல்ல, 1-2 வாரம் அல்ல, 1-2 வருஷம் அல்ல, 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் என பாரம் சுமந்து என் கழுத்து நோகிறது. நான் உழைக்கிறேன், ஆனா வேற வழியில நின்னுதான் ஆகணும், வேற வழியில ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியில சந்தித்து தான் ஆகணும். ஆமே, உடைந்து 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 சில உள்ளங்கள் கர்த்தருடைய பாதத்துல உங்க கண்ணீரை ஊற்றுறீங்க. இயேசுவின் நாமத்துல இந்த 2025ல ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நீங்க பார்க்க போறீங்க.
ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நீங்க பார்க்க போறீங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எந்த பாரம் சுமந்து உங்க கழுத்து வலிக்குது, உங்க இருதயம் வலிக்குது, எந்த பாரம் சுமந்து வலிக்குது, அப்பா கிட்ட சொல்லுங்க. அப்பா இத சுமந்து சுமந்து எனக்கு வலி தாங்க முடியலப்பா, எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்குப்பா. பிள்ளைகளை நினைச்சு அழுது 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 அழுது, புருஷனை நினைச்சு அழுது அழுது அழுது, குடும்ப சூழ்நிலை நினைச்சு அழுது அழுது அழுது, வலி தாங்க முடியாம ஆனாலும் நின்னுதான் ஆகணும்னு சொல்லி நிக்கிற உள்ளமே, வாழ்ந்துதான் ஆகணும் சொல்லி வாழ்கிற உள்ளமே, ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் சொல்லி ஃபேஸ் பண்ணுகிற உள்ளமே, உனக்கு விடுதலை தர அவர் உன் வலது பாரிசத்தில் கர்த்தர் வருவார், கர்த்தர் நிக்க வைப்பார். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. இந்த நம்பிக்கையோடு இந்த நுகம் எடுபடுகிறது. பாரம் சுமந்து வலி தாங்க முடியாம அங்க இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளமே, உன்னோடு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தை உரைக்கப்படுகிறது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்படியே வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஆண்டவரே ஒரு இளைப்பாறுதல நீங்க சொன்னீங்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நாங்க குடும்பமா சுமக்கிறோம். பிள்ளைங்களும் வளர்ந்து வராங்க, வலிக்குதுப்பா வலிக்குதுப்பா. உங்க பெயின் சொல்லுங்க. இப்ப உங்க பெயின் உங்க வலிய சொல்லுங்க. அப்பா இப்ப சில நிந்தைய சுமக்கிறீங்கல்ல, கடன் சும தலைக்கு மேல போயிட்டு வலிக்குதுப்பா. நோக்கி பாரு, கண்ணோக்கி பாரு. சோமனுங்க ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை பேசும்போது ஆவியில ஒரு பாரத்தை ஆண்டவர் இறக்கிறார். அநேகர் இந்த வலி தாங்க முடியல. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் பழகுனது மேல இருந்துச்சு, ஆனா இப்போ முடியல. ஆனா உனக்கு ஒரு நற்செய்தி, நீ விடுதலைக்கு நெருங்கி வந்துட்ட. நீ நெருங்கி வந்துட்ட. சில தீராத வியாதி, ரொம்ப வருஷமா மெடிசின் எடுத்து இப்ப மெடிசின் இல்லாம முடியலங்கிற நிலை. உழைக்கிறோம்பா, இளைப்பாறுதல் இல்ல. பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது. ஆமென். இப்படிப்பட்ட நிலையில யாராவது இருக்கிறீங்கன்னா, இருக்கிற இடத்த வலது கரத்தை வைத்து உங்களுக்காக செபிக்க விரும்புறேன். ரொம்ப நாள் இதில் சுமந்து வலிக்குது, வலி தாங்க முடியல. இயேசுவின் நாமத்தில் ஆன்லைன்ல பார்க்கிற உள்ளமே, இருக்கிற இடத்துல உங்க வலது கரத்தை உயர்த்து. அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த நுகம் நீக்கி போடுங்கப்பா. நுகத்தடியை முறித்து, நுகத்தடியை ஷாகா மாதானா ரீமா மாகாலாகா. Jesus, 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 Jesus. Ora ba makara baba shatana lakara baba. Ora baba makara ba shatana lakara baba. Ora mama kadare. Oh Jesus, நுகத்தடியை கர்த்தர் முறிக்கிறார். ஒரு இளைப்பாறுதல். ஏமா காமா சேமா மாதானா. உங்களால மட்டும்தான் முடியும். யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பார்? யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பார்?
யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பான்? என்னை கைவிடா ஆமென். என்னை ஜீசஸ் ஆமென். உமக்காக glory உமது மமகரத்தனரே உமக்காக ஓரா கலமா சந்தனா மக்கடர வளர. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஆமென். கழுத்தெல்லாம் வலிக்குது. நீங்க எந்த நுகம் சுமந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இளைப்பாறுதலே இல்லை ஆண்டவரே. வேதத்தில் இருக்கு, சுகத்தை மறந்தேன் இருக்கு. அதாவது நல்ல அந்த பாரம் சுமந்துட்டு போறவங்க இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் அல்லது ஒரு நிழல் பக்கம் வரும்போது கொஞ்ச நேரம் அதை இறக்கி வைப்பாங்க, திருப்பி சுமப்பாங்க. அந்த கொஞ்ச நேரம் இறக்கி வைக்கும்போது ஒரு ஒரு சமாதானம், ஒரு சுகம், ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் தெரியுமா? அந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிற இளைப்பாறுதல் கூட இல்லாம அநேக உள்ளங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 24/7 ஒரு நுகம் தோல்ல இருந்தா எவ்வளவு வலிக்கும். இன்னைக்குள்ள செய்திக்கு இந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா ஆவியானவர் இந்த வார்த்தையை இதுக்கு கூட சேர்த்து வச்சு பார்க்க வைத்தார். இப்படி வலி, ஆனா உழைச்சிட்டே இருக்கிறாங்க. இரவும் பகலும் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அந்த டைம்ல ஏதாவது செஞ்சிடணும். இளைப்பாறுதலே இல்லை. ஆமென். இந்த இடத்துலதான் எப்ப ப்ராமிஸ் பண்றார், நான் வந்து நிற்பேன். என் காலமும் கரத்தில் என்று அறிவே, நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். என் காலமும் கரத்தில் என்று அறிவே, நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன், உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நீர் வர இன்னும் ஓம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். அநேகர் சொல்லும் ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். நானோ கர்த்தாவே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எளியவனுடைய வலது பக்கம். நீங்க வேதத்துல பாருங்க, அதாவது தேவ பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படும் போது ஆண்டவர் பக்கத்திலேயே நிற்பதை பார்க்க முடியும். பேதுருவோடு கூட ஆழத்துல புயல் அடிக்கும் போது அவர் கடல் மேல நடந்து வர,
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட அக்கினி சூளையில ராஜாவால உயர்த்தப்பட்டிருக்கும் போது அவர் வந்து விசிட் பண்ணல. ஏன்னா அப்ப விசிட் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம பல நேரத்தில் ஆண்டவரை கூட்டத்தில் ஒருவராய் பார்க்கிறோம், நம் உறவுகளில் ஒன்றாய் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நெருக்கம் வரும்போதுதான் தெரியுது எனக்கு இருக்கிற ஒரே உறவு அவர் மட்டும்தான். இயேசு யார்? உன் உறவுகளில் ஒன்றா? ஒரே உறவு. பத்ம தீவுல யோவான் அப்படி, நான் வந்து இப்படி வசனத்தின் நிமித்தம் சாட்சி நிமித்தம் பத்ம தீவுல இருந்தேன்னு சொன்னதும் ஐ எம் ஆல்பா ஒமேகான்னு சவுண்ட் வருது. திரும்பி பார்த்தா நிக்கிறார். எப்படிங்க? அவர் அவன் வலது பாரிசத்தில். அப்ப வாழ்க்கையில எந்த நிலையில் இருந்தாலும் எளியவன் என்கிற நிலையை அவன் கடக்காமல் போகவே முடியாது. யாரா இருந்தாலும் எளியவன் தான். ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தாலும் அவனுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அப்ப அவன் யாரு? எளியவன். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தாலும் அவனுடைய வாய்ஸ் அங்க எடுபடாம அவனை என்ன பண்ணாங்க? எல்லாரும் துரத்துனாங்க. அப்ப அவன் யாரு? எளியவன். யாக்கோபுக்கு 2 பரிவாரங்கள் அவன் சம்பாதித்தாலும் இப்போ ஹெல்ப்லெஸ்ஸா வந்து எங்க உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னா யாபோக்காட்டின் கரையில. தகப்பனுடைய மொத்த ஆசீர்வாதத்தை தன் தலை மேல வாங்கினாலும் வீட்டுல படுக்க முடியாம வனாந்திரத்துல ஒரு கல்லை எடுத்து வைத்து படுக்கிறான். அவன் யாரு? எளியவன். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் யுத்த களமானாலும் எந்த சூழ்நிலையானாலும் அவன் தனியா தான் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. அவன் யாரு? எளியவன். ஆமென். எளியவன்னா யார் தெரியுமா? ஹெல்ப்லெஸ் பர்சன். அதாவது உதவியற்று நிக்கிறான் தெரியுமா? ஆனா அவனுக்கு உதவி தேவை. எனக்கு ஒரு உதவியும் தேவையில்லை அப்படி சொல்றவங்க, அப்படி சொல்ல யாருக்குமே முடியாது. உதவியற்று நிக்கிறான் தெரியுமா? அதனாலதான் தாவீது சொல்றாரு, அப்பா என் வலது புறத்தை கண்ணோக்கி பார், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, என்னை அறிந்தவர் நீர் மட்டும்தான். யாரும் அறியாத நன்றாயறிந்து தேடி தூக்கி எறியப்பட்ட தூக்கி வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே,